இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஏசாயா 43வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தைகள். நம்மை தேவன் அவருடைய துதியை சொல்லி வரும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்து புது சிருஷ்டியாக்கி அவருடைய நாமத்தை தரிப்பித்து நீதிமான் பரிசுத்தவான் என்கிற அடையாளத்தை கிருபையாய் கொடுத்து அவருடைய பிள்ளை என்னும் அதிகாரத்தை கொடுத்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காகவா? அவருடைய துதியை சொல்லி வர. இதற்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். நாம் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், ஏற்படுத்தப்பட்டவர்கள். சொல்லிவிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. என் துதியை சொல்லும்படி ஏற்படுத்தி இருக்கிறவன்ன, ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிட கூடவில்லையே என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய விருப்பம் என்ன? அவரால் ஏற்படுத்தப்பட்ட, நியமிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் துதியை சொல்லணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இதை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இங்க கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 23, 24 வசனங்கள். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நிணத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? நீ என்னை கனப்படுத்தலை, நீ என்னை திருப்திப்படுத்தலை. நீ என்னை கனப்படுத்தும்படிக்கு நீ இதை செய் அது செய் என்ன சொல்லி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். கர்த்தருடைய விருப்பத்தையும் கர்த்தருடைய செயலையும் பாருங்கள். நம்மை தேவன் சிருஷ்டித்து அவரை துதிக்கும்படியே ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்படுத்தி வைத்து விட்டு இப்பொழுது எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை என்னை துதிப்பா, நான் அவனுக்கு செய்ததை அவன் எண்ணி நன்றி செலுத்துவான், என்னை நோக்கி பார்ப்பான், என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று. தேவனுக்குரிய மகிமையை செலுத்த தேவன் நம்மை வருத்தப்படுத்த மாட்டார் அல்லது ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆமாம், ஆனால் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார். நாம் அதை செய்ய தவறும் போது அது அவருக்கு வேதனையாய் மாறுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்த நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் என்னை நினைத்ததே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு மேல நீ என்ன வேணும்? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறார். அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் முதற் பலனானவர்கள் அல்லவா? ஆனா இந்த சிறியவனையும் கர்த்தர் நினைத்தார் என்று நினைக்கும் போது என் வாழ்நாள் முழுவதும் நான் அவருக்கு மகிமை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. தேவனுக்குரிய, தேவனுக்குகந்த துதி பலிகளை அனுதினமும் ஏறெடுப்போம். அவரை வருத்தப்படுத்தாமல், அவரை சங்கடப்படுத்தாமல், அவர் பார்த்து பிரியப்படும்படிக்கு, அவர் கண்டு களிகூறும்படிக்கு நம்மில் அவர் மகிழட்டும். அவருக்குரிய ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், ஆராதனைகள் அவை நேரெடுப்போம். அவருடைய துதியை மற்றவர்கள் நடுவில் பிரஸ்தாபப்படுத்துவோம். எல்லா காரியத்துக்கும் அவரே நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். இப்படி செய்வதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். நாம் செய்து அவரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே,
அப்பா, உம்மை நாங்கள் எவ்விதத்திலும் சங்கடப்படுத்தாமல் வருத்தப்படுத்தாமல் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உம்மை மகிழ்விக்கத்தக்கதாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.